ஆலயத்தை பொதுக்கோயிலாக்குவதற்கு செயலாளராக இருந்து செயற்பட்டவர் மதிப்புக்குரிய திரு வேயண்ணவான துரைராஜா ஐயா அவர்களை இப்பொழுது இப்பொழுது இன்றைய காலத்து இளைஞர்களாகிய நாம் இந்த இடத்திலே அன்று தாம் பொதுக்கோவிலாக மாற்றியமையால் இன்று நாம் இந்த இடத்திலே நின்று கதைத்துக் கொண்டிருக்கின்றோம், இதை செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக இந்த இடத்திலே இவர்களுக்கு நன்றி கூறி இப்பொழுது இரண்டு எமது பரிவார சபை தலைவர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடு போற்றி கௌரவிப்பார். தொடர்ந்து இந்த ஆலயத்திலே 30ஆம் தேதி 4ஆம் மாசம் 1970ஆம் ஆண்டு முதலாவது மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. அதாவது கருவறை சங்காபிஷேகம், கருவறைக்கு சங்கு ஸ்தாபனம் இடம்பெற்றது 1977ஆம் ஆண்டு. அப்பொழுது தலைவராக இருந்தவர்கள் இவர்களேதான். இவர்களுடைய காலத்தில் பொதுக்கோயிலாக்கப்பட்டு அடுத்த வருடம் கருவறைக்கு சங்கு ஸ்தாபனம் இவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து முதலாவது மகா கும்பாபிஷேகம் 9ஆம் தேதி 2ஆம் மாசம் 1981ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திலே முதலாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்பொழுது தலைவராக அமரத்துவம் அடைந்த தானா மயில்வாகனம் அவர்களும், செயலாளராக திரு நாகன் கிருஷ்ணபிள்ளை அவர்களும், பொருளாளராக அமரர் ஐயன்னார் ராசையா அவர்களும் இருந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அதில் இருவர் இல்லை. செயலாளராக இருந்த நாகன் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் இருக்கின்றார். அவரை இப்பொழுது பொன்னாடை போத்தி